அவர் அவாந்தரவெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். சங்கீதம் 107 35 36. 1. அவாந்தரவெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றும் தேவன். அவாந்தரவெளி என்றால் வெறுமை, உயிரில்லாத நிலை. நம் வாழ்க்கையிலும் சில நேரம் ஜெபம் பலன் தராதது போல தோன்றலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். பொருளாதார வறுமை வரலாம். உடல் அல்லது மன அழுத்தம் இருக்கலாம். வெறுமை, பயனில்லாத நிலை, உயிரற்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த வறண்ட சூழ்நிலையையே ஆசீர்வாத இடமாக மாற்றுகிறார். மனிதன் செய்ய முடியாததை தேவன் ஒரு நொடியில் மாற்ற முடியும். 2. வறண்ட நிலம் நீரூற்றாக மாறும். நீரூற்று என்றால் தொடர்ச்சியான வாழ்வு. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் ஒரு நாள் மட்டும் அல்ல, ஒரு மாதம் மட்டும் அல்ல. ஓயாமல் வரும் தொடர்ச்சியான கிருபை, நின்று போகாத ஆசீர்வாதம், புதிய ஆரம்பம். நம் வாழ்க்கை வறண்டு போனதாக இருந்தாலும் தேவன் ஆவியினால் புதிய ஊற்றை திறக்கிறார். 3. பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். இங்கே பசித்தவர்கள் என்றால் தேவனை தேடுகிறவர்கள், நீதியை ஏங்குகிறவர்கள், உதவி தேவைப்படுகிறவர்கள். தேவன் வெறும் நிலத்தை மாறுவதில் மட்டும் இல்லாமல் அதில் ஜனங்களை குடியேற்றுகிறார். அதாவது ஆசீர்வாதத்தை மட்டும் தரவில்லை, அதில் நிலைத்த வாழ்வையும் தருகிறார். பசியுள்ளவர்களை தேவன் வெறுக்க மாட்டார். ஏங்குகிறவர்களை தேவன் நிரப்புவார். ஒரு ஊரில் மார்ட்டின் என்ற ஒரு விவசாயி இருந்தான். அவன் நீண்ட நாட்களாக ஒரு வறண்ட நிலத்தை நம்பி வாழ்ந்து வந்தான். பல வருடங்களாக மழையில்லை, நிலம் வெடித்து கிடந்தது. ஊர் மக்கள் அனைவரும் அவனை பார்த்து பரிதாபப்பட்டனர், சிலர் கேலி செய்தனர். மார்ட்டின் சோர்ந்து போகாமல், என் தேவன் வனாந்தரத்தை நீரூற்றாக மாற்றுவார் என்று தினமும் அந்த நிலத்தில் நின்று ஜெபித்தான். ஒரு நாள் அவன் சற்றும் எதிர்பார்க்காத வேளையில் அந்த நிலத்தின் ஒரு பகுதியில் ஒரு சிறிய ஊற்று கசியத் தொடங்கியது. அவன் விடாமல் தோண்டியபோது அது ஒரு பெரிய நீரூற்றாக மாறியது. அந்த தண்ணீர் அவனுடைய நிலத்தை மட்டுமல்ல, அந்த ஊரையே செழிக்கச் செய்தது. பசியோடு இருந்த பல குடும்பங்கள் மார்ட்டினின் நிலத்தில் வேலை பெற்று அங்கேயே குடியேறினர். மார்ட்டினின் வனாந்தரம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறியது. உங்கள் வாழ்க்கை இப்போது அவாந்தரவெளியா, வறண்ட நிலமா, பசியுடன் காத்திருக்கிற நிலமா? நம்பிக்கை இழக்காதீர்கள். ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள அவாந்தரவெளிகளை நீர் தண்ணீர் தடாகமாக மாற்றும் தேவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். வறண்டு போன எங்கள் இருதயங்களை உமது ஆவியால் நிரப்பும். பசியோடு காத்திருக்கிற எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும். இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில்